ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டைனாமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம், கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நான் போர்டில் ஃபுல்லாக எழுதிட்டு மறுபடியும் அடிச்சேன்னா டைம் ரொம்ப ஆகும். அதனால் இந்த டெக்ஸ்ட்டில் நான் இந்த போர்டில் போடுறேன். நம்ம இப்போதைக்கு என்னோட நோட்ஸ்லேருந்து நான் பார்த்து படிக்கிறேன். ஸோ என் நோட்ஸ் என்ன கொஷின் சொல்லிட்டு ஃபஸ்ட் சொல்லிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 trains A and B. ஸோ A and Bன்னு 2 ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஷன்லேருந்து தான் லீவ் ஆகுது. ஓகேங்களா, ஒரு பேரலல் லைன், ஒரு பேரலில் தான் ரெண்டுமே வந்து மூவ் ஆக போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0.15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏ ஓடுது 0.15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதில் வந்து ட்ரெயின் ஆக்சிலரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட அட்டைன் ஆகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லி ஸ்பீடு வந்து அட்டைன் ஆகிட்டு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின் பி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரெயின் அதே மாதிரி பக்கத்து ட்ராக்லேயே வந்து போகிற சேம் பேரல் ட்ராக்ல வந்து போகும்போது அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் டிலேவாக போகுது. இதை விட அதோட ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் 0.15 செகண்ட் ஸ்கொயர், செகண்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதில் வந்து போயிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் அட்டைன் ஆகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் பர் ஹவரில் ரீச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டு இருந்தது. ரெண்டாவது ட்ரெயின் வந்து 48 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த 2 ட்ரெயினுமே வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ அந்த மீட் ஆகிற பாயிண்ட் வந்து எப்போ என்ன டைமில் வந்து மீட் ஆகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷினாக இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரெயின் ஏ ஸோ ட்ரெயின் ஏ பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஸோ யூன்னு எடுக்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 மீட்டர் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி V பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் பர் ஹவரில் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி அதோட ஆக்சிலரேஷன் ஏ பார்த்தீங்கன்னா 0.15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துற டேட்டா வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெலாசிட்டி அப்படின்னாவே மீட்டர் பர் செகண்ட் செகண்டில் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக்சிலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு இதை நம்ம டிரைவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போது கிலோமீட்டர் பர் ஹவர், அப்போ கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். அதே மாதிரி ஹவர், ஸோ 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அப்போ ஒரு 1 மினிட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருது? 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 60 × 60 அப்படின்னு வரும். அப்போ 60 × 60 பார்த்தீங்கன்னா 6 is 36. ஸோ 3600 செகண்ட்ஸ். ஸோ ஒரு மணி நேரத்துக்குன்றதுக்கு நம்மளுக்கு 3600 செகண்ட் வருது. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் வருது? 1000 மீட்டர் வருது. அப்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 24. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு 24 × 1000 மீட்டர்ஸ் டிவைட் பை 3600 செகண்ட்ஸ். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 6.67 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி V வந்து 6.67 மீட்டர் பர் செகண்டில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏ, அதாவது இந்த லைன் ஒரே இந்த ட்ராக்ல ட்ரெயின் ஏ போகுது, இந்த ட்ராக்ல ட்ரெயின் பி போகுது. ஸோ ட்ரெயின் ஏ இங்கிருந்து கிளம்பின டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ட்ரெயின் 0 வெலாசிட்டியில் தான் நின்றுருக்கு. அப்போது அதோட அட்டைன் பண்ணுற வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி V 24 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. அப்போ 6.6 கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸில் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த மூவ் ஆகிற ஆக்சிலரேஷன் அதுக்கு கொடுத்தது 0.15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் நம்மளுக்கு போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின் வந்து இந்த கிலோமீட்டர் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் ட்ரெயின் பிக்கும் நம்மளுக்கு வெலாசிட்டி எல்லாமே வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ ட்ரெயின் பி, ஸோ ட்ரெயின் பியோட இனிஷியல் வெலாசிட்டி அதே மாதிரி தான் 0 மீட்டர் பர் செகண்ட். அதுவும் ஸ்டாப் ஆகிட்டு இருக்க ட்ரெயின் தான்.
மூவ் ஆகலை. அது மூவ் ஆகும்போது இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்குது. அதோட ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 48 km/h அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஆக்சிலரேஷன், அதோட ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0.3 m/s². ஓகேங்களா. இன்னொரு விஷயம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 செகண்ட்ஸ் வந்து டிலேவாக கிளம்பியிருக்கு. ட்ரெயின் ஏவை விட ட்ரெயின் பி பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் டிலேவாக கிளம்பியிருக்கு. அப்போது ட்ரெயின் ஏ வந்து 40 செகண்ட்ஸ் பிஃபோராக கிளம்பியிருக்கு. அப்போது அதுக்கு ரெண்டும் மீட் பண்ணுற டைம்லேருந்து இது 40 செகண்ட்ஸ் பிஃபோரில் இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் டிலேயில் இருக்குது. ஓகேவா. அப்போது இந்த ரெண்டு ட்ரெயினும் வந்து மீட் பண்ணுற டைமை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது 40 செகண்ட்ஸ் பிஃபோராக கிளம்பிடுச்சு. அப்போ 40 செகண்ட்ஸ் அட்வான்ஸாக இந்த ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினோட டைம் பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் டிலேவாக கிளம்பியிருக்கு. ஸோ T = 40. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T. ஸோ இந்த ட்ரெயின் T டைமில் நம்ம வச்சு இந்த ட்ரெயின் எப்போ வந்து இந்த ட்ரெயினை மீட் பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டைமும் வந்து எப்போ மீட் பண்ண போகுதுன்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம இந்த ட்ரெயினை டீயில் வைக்கணும், அப்படி இல்லைனா இந்த ட்ரெயினை டீயில் வைக்கணும். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வைக்கணும். அப்போது இங்கே ஒன்று +40 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இங்கே -40. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து km/h கொடுத்துருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ஆக்சுவல் நம்ம போடுற மாதிரி 48 × 1000. கிலோமீட்டருக்கு கேக்கு வந்து 1000 யூஸ் பண்ணுறேன், ஹாருக்கு வந்து 3600. ஸோ மீட்டர்/செகண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வெலாசிட்டி நம்மளுக்கு கிடைக்கிறது 13.34 m/s. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா. ஸோ இந்த கிவன் டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் ஏவோட கிவன் டேட்டா பார்த்துங்க, ட்ரெயின் பியோட கிவன் டேட்டா பார்த்துப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இந்த கிவன் டேட்டா தனியாக அந்த பக்கம் எழுதிக்கிறேன். இப்போதைக்கு இதை அழிச்சு ரஃப் பண்ணிடுறேன். So train A, train B. Initial velocity 0, final velocity equal to 6.67 m/s. So acceleration equal to 0.15 m/s². So time T + 40. ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அதே 0 m/s, ஃபைனல் வெலாசிட்டி 13.34 m/s. ஸோ ஆக்சிலரேஷன் 0.3 m/s². ஸோ டைம் வந்து டீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது -40. அப்போ நம்ம T-40 நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ டீன்னு போட்டுக்கணும். அப்படி இல்லை T + 40 யூஸ் பண்ணோம்னா இதோட வேல்யூவை டீயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டும் ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம், இந்த ட்ரெயின் கிளம்புறது, இப்போ இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புச்சு. ஸோ கிளம்புன ட்ரெயினோட வெலாசிட்டி தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். பட் இந்த ஆக்சிலரேஷனை இனிஷியலாக மீட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, இந்த வெலாசிட்டியை மீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டேக்கன் ஃபார் திஸ் வெலாசிட்டி அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு U + ATA. ஓகேங்களா. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி + ஆக்சிலரேஷன் × டைம். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டைம்ன்றது நான் ஏன்னு போட்டிருக்கேன்னா ட்ரெயின் ஏவோட இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம இப்போ. ஸோ இது ட்ரெயின் ஏ. அப்போ நம்மளுக்கு ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும். ட்ரெயின் ஏவோட ஃபைனல் வெலாசிட்டி 6.67, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0.15, டைம் தெரியாது TA. ஸோ இந்த டைம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டைம் என்ன இதுக்கான, இந்த ஃபைனல் வெலாசிட்டி எப்போ அச்சீவ் ஆச்சோ அந்த அச்சீவ் ஆன டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
6.67 equal to 0.15 TA. ஸோ இந்த 0.15 இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போது 6.67 டிவைட் பை 0.15 ஈக்குவல் டு TA. ஸோ டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 44.67 செகண்ட்ஸ். ஸோ 44.67 செகண்ட்ஸில் இது ஃபைனல் வெலாசிட்டி 6.67 மீட்டர் பர் செகண்ட் சொல்லி ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரெயின் இந்த டைமில் ரீச் ஆன டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த டைம் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்து இந்த ட்ரெயின் மூவ் ஆகி போயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா S equal to UT plus 1/2 AT square. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி டு டைம் ப்ளஸ் 1/2 ஆஃப் ஆக்சலரேஷன் அண்ட் டைம். ஓகேங்களா? டைம் ஸ்கொயர். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் வந்து S. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும், டைம்ன்றது TA. ஸோ ஆக்சலரேஷன் இந்த இதுதான் ஆக்சலரேஷன் தான், இதோட TA. ட்ரெயின் ஏவோட தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது S1 வச்சுப்போம். ஸோ S1ஓட ஃபார்முலா படி இனிஷியல் வெலாசிட்டி 0, TA கண்டுபிடிச்சிட்டோம். டிஏவோட வேல்யூ 44.67 ப்ளஸ் 1/2 ஆக்சலரேஷன் இன்டூ ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.15 இன்டூ டைம் 44.67. அப்போ இங்கே 0 இன்டூ எனிதிங்னா அது 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது இதுதான் 1/2 இன்டூ அது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2.335. ஓகேங்களா? ஸோ இன்டூ 1.5. அப்போது ஆக்சலரேஷனோட பார்த்தீங்கன்னா 150 டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர். ஸோ இந்த ட்ரெயின் வந்து இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து மீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 44.67 செகண்ட்ஸ். அப்போது அந்த செகண்ட்ஸ்க்குள்ளே அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர்ஸ். அப்போது ட்ரெயின் ஏவும் பியும் மீட் பண்ண டைம் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி. கரெக்டுங்களா? அப்போது ட்ரெயின் ஏ எப்போ மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபார்முலா SA, ஏன்றது டைம் போட்டுருக்கோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெயின் மீட். ஓகேங்களா? ஈக்குவல் டு S1 ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி இன்டூ அது மீட் பண்ண டைம் ப்ளஸ் 40. ஸோ அந்த ப்ளஸ் 40 நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். மைனஸ் அந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைம், அந்த ஃபைனல் வெலாசிட்டியை அச்சீவ் பண்ண எடுத்துக்கிட்ட டைம், இதுதான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும், டிஸ்டன்ஸ் 150 ப்ளஸ் வெலாசிட்டி தெரியும், வெலாசிட்டி 6.67. ஸோ T நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ T தெரியாது, ப்ளஸ் 40 மைனஸ் T வந்து 44.67. கரெக்டுங்களா? 67. ஸோ இப்போது நம்ம இந்த 6.67 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 150 ப்ளஸ் 6.67 into T plus 40 minus 297.948. இதுதான் அதோட வேல்யூ. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ 150 ப்ளஸில் இருக்குது, 297 மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 6.67 T plus 40 into minus 147.948. இப்போ இந்த 6.67 இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது 6.67 T ப்ளஸ் 40ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 40 இன்ட்டு 6.67 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 266.8 மைனஸ் 147.948. இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணலாம். பண்ணும்போது என்ன இருக்குதுன்னா 6.67 T ப்ளஸ் 118.852. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்துங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ட்ரெயின் பிக்கும்
ஃபைனல் வெலாசிட்டி வச்சு டைம் டிபியை கண்டுபிடிக்கணும். டிபி கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த டைம் எவ்வளோ டைம் வந்து அந்த வெலாசிட்டி ரீச் பண்ண எடுத்துக்கிச்சு ட்ரெயின் பின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ட்ரெயின் பியோட டிஸ்டன்ஸ் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சுன்னு எடுக்கணும். அதே மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டும் மீட் பண்ண டைம் என்ன அப்படின்றத நம்ம போட போகிறோம். ஸோ நான் இங்கே T+40 அப்படின்னு எடுத்துருக்கனால இதுக்கு வெறும் டீன்றது தான் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் இதில் டீன் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அங்கே T-40 போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ரஃப் பண்ணிடுறேன். ரஃப் பண்ணிவிட்டு ட்ரெயின் பியை வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போது ட்ரெயின் பி மூவ் பண்ணது ஒரு குறிப்பிட்ட இனிஷியல் வெலாசிட்டி, அது ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது டிபி. இந்த டிபியை கண்டுபிடிக்கணும். டிபி கண்டுபிடிச்சி இந்த டிபிக்கான டிஸ்டன்ஸ் S2 கண்டுபிடிக்க போகிறோம். S2 கண்டுபிடிச்சிட்டு அதோட மீட்டிங் டிஸ்டன்ஸ் SB ட்ரெயினோட மீட்டிங் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 0 தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு U + AT, இதை டிபின்னு போட்டுக்கிறோம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும் 13.34, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சிலரேஷன் 0.3 TB. அப்போது 13.34 ஈக்குவல் டு 0.3 TB. இங்கே மல்டிப்ளைல இருக்க 0.3 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகுது. ஸோ 13.34 டிவைட் பை 0.3 ஈக்குவல் டு TB. அப்போது டிபியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிறது 44.47 செகண்ட்ஸ். ஸோ டிபியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 44.47 செகண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின் அட் த டிபி டைம். ஸோ S2 ஈக்குவல் டு UT ப்ளஸ் 1/2 AT². அப்போ இது டிபி, இது டிபின்னு போட்டுக்கிறோம் ட்ரெயின் பி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0 into TB. ஸோ 0 into TBனா டிபியோட வேல்யூ 44.47 ப்ளஸ் 1/2 ஆக்சிலரேஷன் 0.3 into டிபியோட வேல்யூ 44.47 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வேல்யூ 0 ஆகிடுது, இந்த வேல்யூ 0 ஆகிடுது. 0 into anything 0. ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 296.63 மீட்டர். ஸோ 1/2 into 0.5, 0.3 அப்படின்னா 0.15 வரும். 0.15. ஸோ 0.15 into 44.47 ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 296.63 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு பிறகு நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி எஸ்பியோட ஃபார்முலா வந்து S1 + V into T minus TB. ஸோ நெக்ஸ்ட்டு S2 ட்ரெயின் 2 நம்ம இங்கே 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 296.63 into ப்ளஸ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.34 T minus TB. டிபியோட வேல்யூ வந்து 44.47. ஸோ இப்போது இந்த ரெண்டு வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது 296.63 ப்ளஸ் 13.34 T. ஸோ இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 44.47 into 13.34. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 591.459. ஸோ இது ப்ளஸில் இருக்குது, அது மைனஸில் இருக்குது. அப்போ ஆக்சுவலும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ ப்ளஸில் இருக்குது, இந்த வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் பண்ணும்போது 13.34 T மைனஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா
294.821 இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் 2 ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை அழிச்சிட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க டேட்டா படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி ரெண்டும் ஒரு பாயிண்டில் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்டேக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஓவர்டேக் பண்ணுற டைம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ட்ரெயின் ஏ ஈக்குவல் டு ட்ரெயின் பி ஆகுது. அந்த டைமில் வந்து ட்ரெயின் ஏ வந்து ட்ரெயின் பி வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து ரீச் ஆகுது. ஸோ இது 40 செகண்ட்ஸ் பிஃபோராக கிளம்பிருக்குன்றது மாதிரி போட்டிருக்கோம். இதை வந்து அந்த டைமில் கிராஸ் பண்ண மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம இங்கே -40 யூஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கே அந்த டைமை வந்து நம்ம போட்டிருப்போம். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ SA ஈக்குவல் டு SB ரெண்டு ட்ரெயினையும் வந்து ஈக்குவலாக ஒரே நேரத்தில் சந்திக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ எடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.670 + 118.852 ஈக்குவல் டு 13.3T - 294.821. ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்க இந்த வேல்யூ இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகும், இங்கே ப்ளஸில் இருக்க இந்த வேல்யூ அந்த பக்கம் போடும்போது மைனஸ் ஆகும். அப்போது 118.852 இங்கே மைனஸில் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வருது. அப்போ வரும்போது ப்ளஸ் 294.821 ஈக்குவல் டு 13.3T. இந்த பக்கம் இருக்கிற 6.67T வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி போகுது. அப்போ ப்ளஸில் இருக்கிறது அந்த பக்கம் போனோம்னா மைனஸ் ஆகும். அப்போது 6.67T. ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தோம்னா இப்போ 413.673 ஈக்குவல் டு இதோட வேல்யூ 6.63T. அப்போது T கூட இது மல்டிப்ளைல இருக்கிறதா கணக்கு, மல்டிப்ளைலேருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகுது. அப்போது 413.673 டிவைட் பை 6.63 ஈக்குவல் டு T. அப்போது மீட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 62.394 செகண்ட்ஸ். ஸோ ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓவர்டேக் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 62.394 செகண்ட்ஸில் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். அப்போ ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது ட்ரெயின் ஏவோட இனிஷியல் வெலாசிட்டின்றது 0, ஃபைனல் வெலாசிட்டின்றது 6.67 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0.15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 40 செகண்ட்ஸ் பிஃபோர் இந்த ட்ரெயின் வந்து கிளம்பியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பி ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து இது கிளம்பியிருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெயினோட ஃபைனல் வெலாசிட்டி அச்சீவ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 44.67 செகண்ட். அதே மாதிரி இதோட இந்த டைம் செகண்டுக்குள்ள ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 150 மீட்டர். அப்போது இந்த ட்ரெயின் அந்த டைமுக்குள்ள போய் சேர்ந்த டைம் இந்த ரெண்டு ட்ரெயினும் வந்து ஸோ செகண்ட் ட்ரெயின் பியோட இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பர் செகண்ட், அதோட ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.34 மீட்டர் பர் செகண்ட், அதோட ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ டீன்ற டைமில் ரெண்டும் ஒன்றா மீட் ஆகுது. அப்போ இது 40 செகண்ட்ஸ் டிலே. ஓகேங்களா? இது 40 செகண்ட்ஸ் முன்னாடி, இது 40 செகண்ட்ஸ் டிலே. அப்போது டிபி இந்த வெலாசிட்டி ரீச் பண்ண இந்த டைமுக்கு இந்த ட்ரெயினுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 44.47
செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது இந்த டைமுக்குள்ள இந்த ட்ரெயின் கடந்த டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 296.63 மீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு புரியுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ட்ரெயினோட வெலாசிட்டியும் நம்மளுக்கு ஃபைனல் வெலாசிட்டியும் ஜாஸ்தி, இந்த ட்ரெயினோட ஃபைனல் வெலாசிட்டி கம்மி. பட் இந்த ட்ரெயின் முன்னாடியே கிளம்புனாலும் இந்த ட்ரெயின் வந்து டிலே ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து அதோட ஃபாஸ்ட் ஆகுது. அப்போ இது கடந்த டிஸ்டன்ஸ் 150 கிலோமீட்டர் கடந்திருக்கு. இது கடந்த டிஸ்டன்ஸ் 296.63 கிலோமீட்டர் கடந்திருக்கு. இது 40 செகண்ட்ஸ் டிலேவாக ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனாலும் இதை விட இந்த ட்ரெயின் ஏ விட ட்ரெயின் பியோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் அதோட கடந்த டிஸ்டன்ஸும் வந்து இந்த டைம்குள்ளே கடந்த டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி. ஸோ 44.67 செகண்ட்ஸ்குள்ளே 150 மீட்டர் தான் கடந்திருக்கு இந்த ட்ரெயின் ஏ. பட் ட்ரெயின் பி பார்த்தீங்கன்னா 44.47 செகண்ட்ஸில் 296.63 கடந்திருக்கு. அதனால தான் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுது. ஸோ ட்ரெயின் ஏவை ட்ரெயின் பி போயிட்டு ஓவர்டேக் பண்ணுது. அந்த ஓவர்டேக் பண்ண டைம் தான் 62.394 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.